2017 ஜப்பான்ல ஒரு எம்ப்ளாயி ஒரே மாசத்துல 159 ஹவர்ஸ் ஓவர் டைம் ஒர்க் பண்ணதுனால வேலை பார்க்கும் போதே அவங்க டெஸ்க்ல அவங்க இறந்துருவாங்க. அதான் அவங்க கேரோஷின்னு சொன்னாங்க. அதாவது டெத் பை ஒர்க். நம்ம நினைக்கலாம் இது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும்னு. பட் கான்செப்ட் வந்து உங்க வாழ்க்கையில காசு, நிம்மதி, ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாமே வேணும்னா உங்க ஜாப்ல ஒரு சிறந்த எம்ப்ளாயியா இருக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயத்த இழக்க வேண்டியதா இருக்கும். சில பேர் அவங்களோட ஜாப் ப்ரொமோஷனுக்காக அவங்க லைஃப்ல எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. லைக் அவங்க மேரேஜ், அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஹெல்த், மென்டல் வெல்பீயிங் இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க ஒரு டெடிகேட்டட் எம்ப்ளாயி ஆவாங்க. இந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. உங்க ஜாப்ல நீங்க 100% எஃபெக்ட் போட்டீங்கன்னா உங்க மைண்ட் பர்ன் அவுட் ஆயிடும். இதுவே நீங்க 60% எஃபெக்ட் போட்டீங்கன்னா உங்க பாஸ் வந்து உங்களை ஃபயர் பண்ணிடுவாரு. அதனால உங்க ஜாப்ல 75% எஃபெக்ட் போடுங்க. உங்க மீதி எனர்ஜியை உங்க பசங்க, உங்க பேரண்ட்ஸ், உங்க லவ்ட் ஒன்ஸ் அண்ட் உங்க சைட் பிசினஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் அவங்க கரியர்ல 100 out of 100 கொடுத்திருக்காங்களோ லேட்டர் அவங்க லைஃப்ல ரெக்ரெட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க அப்படி பண்ணாம பாத்துக்கோங்க.